ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சிம்ம லக்னத்திற்கான இந்த பதிவு அக்டோபர் 11ஆம் தேதி முதல் அக்டோபர் 20ஆம் தேதி வரை உள்ள 10 நாட்களுக்கான பலன். முதல் நாளில் அக்டோபர் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். ஒரு பாதம் தனுசு ராசியில், 3 பாதம் மகர ராசியில் இருக்குது. நண்பர்கள் 11:40க்கு அந்த தனுசு ராசியில் இருக்கிற சந்திரன் மகர ராசிக்கு மாறுகிறார். இன்றைய நாள் பலனை நம்மளுக்கு சூரியன் தான் தர்றார். அப்போ சூரியன் நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார். பேசுகிறதுனால பணம் வர்றது, நம்மளுடைய பேச்சு சார்ந்த தொழிலில் இருக்கவங்க அவங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் சேமிப்பை போட்டு பணம் பண்ணுறவங்களுக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். ஒரு உயர் பதவிகளில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி வேலைகள், அங்கீகாரம், அதுக்குண்டான அந்த வேலைக்குண்டான ஒரு பாராட்டுதல், நமக்கே மன திருப்தியாக வேலை பார்த்தோங்கிற ஒரு நிம்மதி, இதெல்லாம் நல்லாயிருக்கும். உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அனைத்து விதமான செயல்பாடுகள்லேயும் நமக்கு இன்பம் கிடைக்கும். மறுநாள் நமக்கு திருவோண நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். அதாவது அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை. 6ஆம் இடத்துல, நம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். வேலை சிறப்பாக இருக்கும். பணவரவு நல்லாயிருக்கும். தொழில் பலன் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நமக்கு 2வது தொழில் அல்லது 2வது ஒரு பிரான்ச்சு அல்லது 2வது ஃபீல்டில் ஒரு நாட்டம் இருக்கும். அதுக்குண்டான நடவடிக்கைகளும் நமக்கு நன்மை தரும். செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். சில பேருக்கு வெளிநாட்டு வேலைக்கும் சாதகமாக இருக்கும். மறுநாள் அக்டோபர் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். அதாவது மகர ராசியில் 2 பாதத்தில் மதியம் 3:43 வரைக்கும் இருக்கிற சந்திரன், அதுக்கப்புறம் உள்ள 2 பாதம் கும்பராசியில் மாறுறார். அப்போ செவ்வாய் கிரகத்தினுடைய பலனை இன்றைக்கி அனுபவிக்கிறோம். நமக்கு லாபத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் கௌரவத்தை டெவலப் பண்ணும். நம்முடைய கம்யூனிகேஷன் லைனில் இருந்தாலும் சரி, உற்பத்தி சார்ந்த துறையில் இருந்தாலும் சரி, வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதனால் நமக்கு ஒரு நல்ல மதிப்பும் கௌரவமும் பெருகும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி வரும். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கலாம்னு நினச்சாலும் முடியாது. பட் இந்த அமைப்பில் செவ்வாய் அப்படிங்கிறது நமக்கு பாக்யாதிபதி. அதனால் இறையருள் பெறுவதற்கும் வளர்ச்சிகள் உண்டு. செவ்வாயினுடைய அமைப்பு, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்கிறதுனால குழந்தைகள் அவர்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கும், அவர்களுடைய படிப்பு, அவங்க ஏதாவது எக்ஸாம் எழுதுகிறாங்க, அது சார்ந்த விஷயங்களுக்கும் நன்மை தரும். மறுநாள் அக்டோபர் 14 திங்கட்கிழமை சதய நட்சத்திரம். கும்பராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. ராகு நம்மளுக்கு 8ல் இருந்தாலும் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த சனி சதய நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ சந்திரன் சனி சேர்க்கை நமக்கு நன்மை தரும். அதனால் ஒன்றும் 7, 8 சனி ராகு பரிவர்த்தனையினுடைய ஒரு இதனால் நமக்கு அந்த பாதிப்பை கொடுக்காது. 8ல் ராகு இருக்கிற பாதிப்பை கொடுக்காது. கணவன் மனைவி அமைப்பில் சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். மற்றபடி நம்ம வண்டி வாகனம் அதில் போகிறதுல ராகு நமக்கு கெட்ட ராகு இருந்தால் இன்றைக்கி பார்த்து தவிர்த்துக்கணும். நம்மளுடைய சிஸ்டமே என்னென்னா, பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 12 பாவ உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி அதில் 8ஆம் இடம் 12ஆம் இடம் கெட்ட ஸ்தானம், விபத்துகளை தரக்கூடியது, 6ஆம் இடம் நோயை தரக்கூடியது, இதெல்லாம் என்ன கிரகம்னு கண்டுபிடிச்சிக்கணும். அந்த மாதிரி பாதிப்பான கிரகம் நம்மளுக்கு ராகுவாக இருந்தாலோ, சனியாக இருந்தாலோ, செவ்வாயாக இருந்தாலோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதனால் இப்போ இந்த ராகு நம்ம சிம்ம லக்னத்துக்கு 1.5 வருஷ காலம் அந்த ராகு மீனராசியில் தான் இருக்க போகிறார். ஆனால் இந்த நட்சத்திரம் வரும்போது அது ஒர்க் அவுட் ஆகும். அதில் நமக்கு ஜனன ஜாதகத்தில் கெட்ட ராகுவாக இருந்தால் தான் கெட்டது நடக்கும். இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ண நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய செயல் திட்டங்களை நாமளே பிளான் பண்ணிக்கலாம்.
மறுநாள் அக்டோபர் 15 செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். அதனால் இன்றைக்கும் வந்து தொழில் பலம், கௌரவம், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதாவது சுக்கிரன் வந்து அவரும் விசாகம் 4ஆம் பாவத்தில் விருச்சிக ராசியில் மாதிரி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ நமக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, இன்டீரியர் டெக்கரேஷன், உற்பத்தி சார்ந்த தொழில்கள். இப்போ ஒரு ஜவுளி தொழில் செய்கிறோம், பட்டு செய்கிறோம், ஆபரணங்கள் செய்கிறோம், இதெல்லாம் உற்பத்தி சார்ந்த தொழிலெலாம் சுக்கிரன் வந்து குரு கனெக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அதனால் குருவும் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் புதன்கிழமை அக்டோபர் 16 நமக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ 8ஆம் இடத்துல ராகு இருக்கார் இல்லையா, அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் போய் ஜாயின் பண்ணிக்கிறார். அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை வருது. ராகுனால் வரக்கூடிய பாதிப்பு இன்றைக்கும் வராது. ஏன்னா சனி ராகு பரிவர்த்தனையில் இருக்காங்க. அதனால் நன்மைகள் கிடைக்கும். எதிர்பாராத சில நபர்களை சந்திக்கிறது, எதிர்பாராத இப்போ கணவன் மனைவி ஏதாவது டிஸ்பியூட்டில் இருந்தால் கூட அது வந்து கேன்சல் ஆகிரும். நல்லபடியாக இணக்கமாக போகக்கூடிய சூழல் வந்துடும். குடும்ப பகையில் இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆகும். மறுநாள் அக்டோபர் 17 வியாழக்கிழமை, அது வந்து ரேவதி நட்சத்திரம். மாலை 4:20 வரைக்கும் இருக்குது. புதனுடைய நட்சத்திரம். இது வந்து புதன்கிழமை நாள் நைட்டு 7 மணிக்கு ஆரம்பிக்குது. அப்போ புதன் வந்து செவ்வாயினுடைய சுவாதியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் 4ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல. அப்போ ராகு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறனால இன்றைக்கி வந்து ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட்டு, அக்ரிமெண்ட் போடுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல ராகு வந்து இதையெல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அதில் தடை ஏற்படுத்திடுவார். பட் அதே நேரத்தில் சாதாரண ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், உழைப்பு, இதுக்கு பாதிப்பில்லை. மறுநாள் வந்து நமக்கு அக்டோபர் 18 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். அதாவது சந்திரன் வந்து 8ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் வீட்டுக்கு வந்துடுறார், மேசராசிக்கு. கேதுனுடைய நட்சத்திரம். இன்றைக்கி பண வரவு நல்லாயிருக்கும். நம்ம பேச்சினால் பலம் நல்லாயிருக்கும். சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் முயற்சிகள் எடுக்கலாம். அக்டோபர் 19ஆம் தேதி சனிக்கிழமை பரணி நட்சத்திரம். அதாவது வெள்ளிக்கிழமை முந்தைய நாள் மதியம் 1:26 தொடங்கக்கூடியது பரணி நட்சத்திரம். காலையில் சனிக்கிழமை காலையில் 10:46 முடிஞ்சு கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்பது சனியினுடைய சாரத்தில் இருக்கார். அதாவது நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல அனுஷத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி வந்து ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், வாகனங்கள், சொகுசு வாகனங்கள் மற்றும் நல்ல ஒரு படைப்புகள், கம்ப்யூட்டர் துறைகள், கனரக வாகனங்கள், இது எல்லாத்துக்குமே, எல்லா தொழிலுக்குமே நல்லாயிருக்கும். விவசாயமும் நல்லாயிருக்கும். மருத்துவத்துறையும் நல்லாயிருக்கும். இந்த காலையில் கார்த்திகை நட்சத்திரம் 10:46 தொடங்கிறது. மேசராசியில் ஒரு பாதத்தை கடந்து மறுபடியும் ரிஷபராசிக்கு போகும்போது மாலை 4:09 போயிடுவார். அப்போ அந்த சூரியன் மாதிரி செயல்படுவார். இப்போ நம்ம ஆரம்பித்தது அந்த அன்னைக்கு சூரியன் நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் இந்த 10 நாட்கள் ஆரம்பிக்கும்போது சொன்னோம். இப்போ கார்த்திகை நட்சத்திரம்னா 10ஆவது நாள், அந்த 10ஆவது நட்சத்திரம்னு பேர். அப்போ இதெல்லாமே ஒரு அணியாக செயல்படும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 ஒரு அணியாக செயல்படும். அப்போ அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில், கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியனுடைய பயன்பாடுகள் நமக்கு செவ்வாய் மாதிரி இருக்கிறதுனால நல்ல லாபத்தை கொடுக்கும். பேச்சினால் புகழை கொடுக்கும். அதே மாதிரி மூலதனத்தினாலேயும் வளர்ச்சியை கொடுக்கும். மறுநாள் அக்டோபர் 20 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:30 ரோகிணி நட்சத்திரம். நமக்கு 10ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். மிகச்சிறப்பை தரும், தொழில் அங்கீகாரத்தை தரும். அன்னைக்கு வந்து எங்கே போனாலும் நமக்கு ஒரு அந்தஸ்து, வளர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி சந்திரன் அப்படிங்கிறனால சுப செலவுகள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். அதனால் நமக்கு ஆதிபத்திய ரீதியாக பார்க்குறத விட்டு நட்சத்திர ரீதியாக கிரக அமைப்புகள்
நமக்கு செயல்படுகின்றன. இன்னும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கரெக்டான உங்களுடைய நேரம், தேதி, பிறந்த இடம்லாம் கொடுத்து கணித்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த உபநட்சத்திரங்கள் தெரிஞ்சதுன்னா லைஃப் லாங் இதை பயன்படுத்தி வெற்றி காணலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.